பண்ணா நம்ம பண்ணணுமா பண்ணக்கூடாது? முருகப்பெருமான் யாரு? சாமி தன்னைத்தானே அர்ச்சிக்கிறாரு. அப்ப நாம கண்டிப்பா அவரை அர்ச்சித்தே ஆகணும். எண்ணிலாகம் இயம்பிய இறைவதாம் விரும்பும் உண்மையாவது உசனையே என்று உரைத்தருள அண்ணலாகமை அர்ச்சனை புரிய ஆதரித்து அழைத்தார். பெண் நல்லவளோடும் பிறந்தவ குழந்தை என்று கூறுவதற்காங்க சிவபெருமானுக்கு விருப்பம் கிடையாது. அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கு அப்படின்னா எல்லா உயிர்களும் சிவபூஜை செய்ய வேண்டும் என்பதே சிவபெருமானுடைய விருப்பம். அப்ப சிவபெருமானுடைய விருப்பத்தை நம்ம பூர்த்தி செய்யணுமா வேண்டாமா? எடுத்து இந்த பிறவில கட்டாயமா சிவபூஜை செஞ்சே ஆகணும். நமக்கு நூல்கள் சொல்லுது. அதனால எடுத்து இந்த பிறவியை வீணாக்காம சிவபூஜை செய்து காலத்தை போக்க வேண்டும். அவத்தை நோக்கி காலத்தை போக்க கூடாது. அதற்கு எதிர்மறை தவத்தை நோக்கி காலத்தை போக்க வேண்டும். தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா இருந்தாலும் சாமியை நினைப்பு இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம கொஞ்சம் சும்மா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம் சொல்லுங்க பார்ப்போம். இந்த சொல்லிட்டாங்க கரெக்டா செல்போன் எடுத்து